ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே டெக் தமிழா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு விண்டோஸ் வந்து 10 வந்து ப்ராப்பராக வந்து ஓஎஸ் எப்படி போகிறதுன்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே வர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோஸ் போட எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராப்பராக வந்து ஓஎஸ் போடுறதுக்கு முதல்ல வந்து நம்ம வந்து பூட்டபிள் பென்ட்ரைவ் வேணும். அதுக்காக வந்து நான் ஒரு வீடியோ வந்து ஸ்பெசிஃபிக்காக போட்டுக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கலாம், ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். அப்புறம் பூட்டபிள் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க ஓஎஸை வந்து. முதல்ல அந்த வீடியோ வந்து நீங்கள் கரெக்டாக போய் பார்த்துருவாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். பார்த்ததுக்கப்புறமா தான் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்புறம் வந்து இப்போ பவர் ஆஃப் பண்ணிக்கோங்க, ஷட் கொடுத்து ஷட் டவுன் பண்ணிடுங்க. இந்த வருஷம் கொடுத்த லேப்டாப்புக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த வருஷம் கொடுத்த லேப்டாப்புக்கு வந்து இந்தமாரி ஹோல்ஸ் மாரி இருக்கும். அதில் வந்து நம்ம சிம் எஜெக்டர் டூலை வச்சு கொடுத்தா வந்து பூட் மெனுக்குள்ளே போயிடும். அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மேனுவலாக பண்ணோன்னா ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பண்ண உடனே வந்து F12 பட்டன் வந்து அழுத்தினே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஆன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன் பண்ண உடனே F12 பட்டன் வந்து அழுத்தினே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், F12 பட்டன் அழுத்தினோன்னா வந்து பூட் மெனுக்குள்ளே போயிடும். நான் வந்து பென்ட்ரைவ் வந்து இன்சைட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து முதல்ல இன்சைட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பென்ட்ரைவ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து பாருங்கள், யூஎஸ்பின்னு சொல்லிட்டு இருக்கும், யூஎஸ்பி ஹெச்டிடின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பென்ட்ரைவ் நேம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சாண்ட் டிஸ்காக இருந்தால் சாண்ட் டிஸ்க்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். நீங்கள் வந்து பென்ட்ரைவில் தான் பண்ணணும்னு இல்லை, கார்டு ரீடருக்குள்ளே பண்ணலாம். நான் வந்து கார்டு ரீடரில் தான் பண்ணுறேன். மெமரி கார்டில் வந்து ஓஎஸ் ஏற்றதுக்கப்புறமா கார்டு ரீடரில் போட்டு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர்கிட்ட வந்து பென்ட்ரைவ் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூஎஸ்பி வந்தோன்னே என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் கரெக்டாக பூட்டபிள் பண்ணிங்களே, பூட்டபிள் பண்ணனால கரெக்டாக வந்து ஓஎஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணனால எந்த ஓஎஸ் வேணாலும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விண்டோஸ் 10 தான் இல்லை, எல்லா ஓஎஸ்க்கும் வந்து இதே ஸ்டெப்பு தான். ஓஎஸ் வந்து கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். இதில் வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஓஎஸை வந்து அதில் வந்து காப்பி பண்ணி பூட்டபிள் கரெக்டாக பண்ணால் தான் இந்தமாரி வரும், இல்லைனா வந்து சுத்தமாக வராது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், லோடிங் ஆகுது. லோடிங் ஆனதுக்கப்புறமா டக்குன்னு போயிட்டு இந்தமாரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். விண்டோஸ் செட்டப் வந்துடும். விண்டோஸ் செட்டப் வந்துடணும். லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ்னு சொல்லிட்டு. அதேமாரி வந்து கீபோர்டு வந்து யூஎஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இன்ஸ்டால் நவுன்னு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், விண்டோஸ் 10 அதை வந்து கொடுங்க. செட்டப் வந்து ஸ்டார்டிங் ஆக ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு ஒரு 2-3 ஹவராக கன்ஃபார்ம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நீங்கள் வந்து ப்ளக்இன் பண்ணியே வைங்க சார்ஜரை வந்து. சார்ஜர் வந்து ப்ளக்இனில் பண்ணால் தான் கரெக்டாக வந்து செட்டப்பில் எல்லாம் இன்ஸ்டால் ஆகி விண்டோஸ் இன்ஸ்டால் ஆகும். அதனால் வந்து சார்ஜரை வந்து எடுக்காதீங்க, அப்படியே போட்டே வைங்க. போட்டதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் கீ வந்து கேட்குது. ப்ராடக்ட் கீ வந்து உங்களுக்கு தெரியலனா உங்களோட விண்டோஸில் இருக்கும்போது ரைட் கிளிக் பண்ணிட்டு மேனேஜ்னு இருக்கும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் வந்து லாஸ்ட்டு ரைட்டில் வந்து கீழே வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராடக்ட் கீ. அந்த ப்ராடக்ட் கீயை வந்து போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து லேட்டராக ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஐ டோன்ட் ஹேவ் எ ப்ராடக்ட் கீன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. குத்துக்காமல் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எது இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு விண்டோஸ் 10 ஹோமா அதுமாதிரி நிறைய ஆப்ஷன் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். விண்டோஸ் 10 ப்ரோவா, விண்டோஸ் 10 எஜுகேஷனா, ஹோம் சிங்கிள் லாங்குவேஜான்னு சொல்லிட்டு காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து விண்டோஸ் 10 ப்ரோ வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 64 பிட்ஸ் வந்து விண்டோஸ் 10 ப்ரோன்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே வந்து என்னன்னு இருக்குது, என்னன்னா வந்து நியூன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ரெண்டாவதே கொடுக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் விண்டோஸ் 10 என்னன்னா வந்து புதுசாக விண்டோஸ் 10 ப்ரோலேயே வந்து நியூ வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து அதுவே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கொடுத்தது அப்புறமா லோடிங் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் லைசன்ஸ் வரும். லைசன்ஸ் வந்து ஐ அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கஸ்டம் இன்ஸ்டால் விண்டோஸ் ஒன்லேயே நான் அப்கிரேட் பண்ணேன்னா அது வந்து நெட் இழுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பண்ணிக்கும். நீங்கள் வந்து கஸ்டம் இன்ஸ்டால் கொடுங்க. நீங்கள் வந்து எதில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ அது காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரைவ் வந்து பார்ட்டிஷன் 1ன்னு சொல்லிட்டு இருக்கும் போல் அதில் வந்து எல்லாமே ஃபார்மேட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கொடுங்க. உங்களுக்கு ஃபார்மேட் பண்ணால் ஃபார்மேட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க காமிக்குது இஃப் த பார்ட்டிஷன் யூ ஹவ் சூஸ் கண்டெயின் ஃபைல்ஸ் ஃப்ரம் ஏ ப்ரீவியஸ் விண்டோ இன்ஸ்டாலேஷன் these files folders will be moved folder named windows old. You will be able to access windows old but you won't be able to use your previous version of windows அப்படின்னு சொல்லிட்டு காமிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஃபார்மேட் பண்ணிட்டே வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கொடுங்க. கொஞ்சம் லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மேட் ஆகிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபுல்லாகவே ஃபார்மேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிச்சு. காப்பிங் விண்டோஸ் ஃபைல்ஸ்க்கு வந்து உடனே ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து கெட்டிங் ஃபைல்ஸ் ரெடி ஃபார் இன்ஸ்டாலேஷன் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு எல்லாமே ஃபுல்லாக ஃபினிஷிங் அப் பண்ணணும்னு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அதனால் வந்து அது வரைக்கும் கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து கேமராவில் எடுக்கிறனால வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கிறனால வந்து எம்பி நிறைய வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது பார்ட் 2வாக போடுறேன். உடனே வந்து பார்ட் 2 அப்லோட் பண்ணிடுறேன். நான் எண்டு ஸ்க்ரீனில் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். இல்லை ஐ பட்டன்லேயே இருக்கும், நீங்கள் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்ட் போட்டு தான் 2ஆவது பார்ட் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை பாய்.